எல்லாமே எந்த நேரமும் நீங்கள் சாப்பிடலாம். முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிறாங்களுக்கு இது பெரிய அளவு கை கொடுக்கும். அங்கே வாங்க போறீங்கன்னா சரியான விலையாக இருக்கும். பேரிச்சம்பழம் ஊறுகாய் உண்மையில் சரியான சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த இரவு சாப்பிட்றது இல்லை போல வீட்டு. இது வந்து இதுதான் எல்லாருமே கூட விரும்புறது. மிக்ஸ் ஊறுகாய். இதில் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்குமா? வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. கணவாயில் செய்த கணவாய் ஊறுகாய். அனைத்து சமூக உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். நான் இப்போ நிற்கிற இடம் வந்து உரும்புராயில். என்ன செய்ய போகிறோம், முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கு பார்க்க போகிறீங்க. சுறா மீன் மற்றது என்னென்ன மீனோ அதெல்லாம் வந்து இல்லாத நேரத்தில் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க, இறால் இல்லாத நேரத்தில் எப்படி இறால் சாப்பிட்றது, எந்த பொருள் இல்லையோ அந்த பொருள் இல்லாத நேரத்தில் எப்படி சாப்பிட்றது, நிச்சயமாக சாப்பிடலாம். அதுக்கு தான் எங்களுக்கு தேவையானது ஊறுகாய். இதில் வந்து எல்லா ஊறுகாயும் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. உள்ளுக்குள்ள திருக்கை மீன், இப்போ சும்மா சின்ன சாம்பிள் காட்டுறேன். திருக்கை மீன், சிக்கன், பீஃப், மற்றது வந்து சகல விதமான என்னென்ன பொருட்கள் நாங்கள் சாப்பிட்றோமோ அதுக்கான ஊறுகாய்கள் எல்லாமே இதை தயாராகி இருக்குது. அதை யார் தயாரிக்கிறாங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். டேஸ்ட் பண்ணி கூட பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. முதலாவது பார்க்குறார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் தெரிவித்து கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், என்னோட பேர் வந்து தர்மலட்சுமி. நான் வந்து உரும்புராயில் வரேன். எங்களோட கம்பெனின்ற பேர் வந்து லக்ஷ்மி ஃபுட் ப்ராடக்ட். நாங்கள் வந்து சீ ஃபுட் பிக்கிள்ஸ் தான் இப்போ மெயினாக செய்து வந்துருக்கோம். அதுக்கு முதல் வந்து நாங்கள் தையல் அதோட போய் கொண்டு வந்தது. இப்போ மெயினாக தையல் கொஞ்சம் வச்சுட்டு இப்போ சீ ஃபுட் பிக்கிள்ஸ், கடல் உணவு, ஊறுகாய், மற்றது சம்பல், அது உண்மையாக தரமாக இருக்கேன். மிஸ் பண்ணாங்க, கண்டிப்பாக நம்பர் எல்லாம் போடுவோம். இது வந்து சிக்கனில் வந்து ஊறுகாய் செய்திருக்கிறேன். சிக்கன் பிக்கிள், சிக்கன் ஊறுகாய். இது எவ்வளோ காலம் இதில் போட்டுருக்கு? 6 மாதம். 6 மாதம் என்ன? 6 மாதம் பாருங்க. சிக்கன் ஊறுகாய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அப்படியே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குமா? இது வந்து எல்லாமே நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம் கறி மாதிரி. நீங்கள் வந்து கறிக்கு பதிலாக இதை போட்டு சாப்பிடக்கூடாது. மாட்டிறைச்சி ஊறுகாய். மாட்டிறைச்சி ஊறுகாய் இந்த கிராம் எவ்வளோ? 200 கிராம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்டிறைச்சி எப்போவுமே கிடைக்கும். இருந்தாலும் இப்போ இது வந்து நாங்கள் வந்து அவசரத்துக்கு நாங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பான் அல்லது வேறு ரொட்டி அப்படியான இதோட வந்து அவசரமாக நாங்கள் வேலைக்கு போகணும்னு சொன்னால் உடனே டைம் மினக்கிட தேவையில்லை. ஒரு எல்லா சாப்பிடோடையும் சாப்பிடலாம். சோறுக்கும் போட்டு சாப்பிடலாம். நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து இதில் இருக்க ப்ரொடக்ட்கள் என்னென்ன இருக்குது, அதாவது 2024 1ஆம் மாதம் 1ஆம் தேதி இன்றைக்கு வந்திருக்கோம். நியூ இயர் அண்டு என்னென்ன இருக்குன்னு நாங்கள் காட்ட போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் ஆண்டி சொன்ன சாப்பாடு தரப்போகிறோன்னு சொல்லி ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோக்களில். இது வந்து இருக்கிற நியூ அப்டேட்டுகள் ஏதாவது இருந்தால் மற்றது வித்தியாசமான விடயங்களை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து கணவாயில் செய்த கணவாய் ஊறுகாய். ஓகே, கணவாய் ஊறுகாய். இது வந்து சீலா மீனில் செய்யப்பட்ட ஊறுகாய் இதில் இருக்குது பாருங்க. இது மாசி ஊறுகாய். நான் இதான் முதல் தடவை இப்படி இந்த ஊறுகாயில் வந்து இருக்கிறத பார்க்குறேன்னு. அதாவது ஒவ்வொரு வகையிலையும் உண்மையில எனக்கு இது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் போல இருக்குது. இது வந்து பாறை கருவாட்டு ஊறுகாய். நாங்கள் ஒவ்வொன்றா அப்புறம் கொஞ்சம் மாற்றி தெரிவிங்களா? நான் டேஸ்ட் பண்ணுவோம். அப்பாடா, டேஸ்ட் பண்ண கிடைக்கும். அப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் எங்களுடைய கருத்தை. மற்றது வந்து இது வந்து இதுதான் எல்லாருமே கூட விரும்புறது. மிக்ஸ் ஊறுகாய். இதில் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்குமா? நண்டு, இறால், கணவாய். சீஃபுட்ஸ் என்ன? மற்றது வந்து இது வந்து நண்டு ஊறுகாய். நண்டு தனி ஊறுகாய். பார்த்துங்க எப்படி இருக்குண்டு. சூப்பராக இருக்குது, பார்க்கவே நாக்கு ஊறு தானே. இது சீலா மீனில் செய்தது. சீலா மீனில் செஞ்ச ஊறுகாய். பாறை கருவாட்லேயும் செய்திருக்கிறேன், பாறை மீன்லேயும் எடுத்து செய்திருக்கிறேன். ஒன்று பாறை கருவாடு. இது கருவாடில் செய்தது. பாறை மீன் கருவாடு. கட்டாப்பாறை என்ன? இது வந்து பாறை மீனில் செய்தது. கட்டாப்பாறை என்றது இனியில் என்ற ஒரு சுவையான ஒரு மீன் அதில் செய்யப்பட்டிருக்கு. இது நெத்தலி மீன் ஊறுகாய். நெத்தலி கருவாட்டில் ஒரு ஊறுகாய். என்னென்ன வேணுமோ சகல சாப்பாடும் வந்து சகல நேரத்திலையும் சாப்பிட்றதுக்கு தான் இந்த ஊறுகாய். இது வந்து சுறா மீன். பாருங்க, சுறா மீன் ஊறுகாய்ன்னு சொல்லி அதுவும் இருக்குது. நிச்சயமாக நாங்கள் வந்து ஒவ்வொரு ஊறுகாயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம்.
எங்கண்ட சுவையின்படி நாங்கள் சொல்கிறோம். நீங்களும் வந்து இது நிச்சயமாக வந்து திருக்க மீன். வாங்கி சுவைச்சு பார்க்கலாம். இது பாருங்க, இது வந்து திருக்கை மீன் ஊறுகாய். இதில் வந்து உள்ளுக்கு இருக்க மெயின் இன்க்ரீடியன்ஸ் தான் சொல்லியிருக்கு. ஃபொமியூலா சொல்லலாது, அது ஒரு ரகசியம். ஓகே. மற்ற இது வந்து எங்களை என்சிஐ வந்து கம்பெனி இப்போ பிஎம்ஹெச்ஐக்கு கூட்டிகிட்டு போனவ அந்த மிஷினரிஸ் பார்க்கறதுக்கு. அந்த நேரம் நான் இந்த ஒரு பொட்டிலோட கொண்டு போனேன் இறால் ஊறுகாய். அது வந்து அந்த மிஷினில் போட்டு சீல் பண்ணி காட்டினவ. அதுதான் இந்த இது ஞாபகத்துக்காண்டி இதை வச்சிருக்கேன் அப்படியே. சரி, இறால் ஊறுகாய் வந்து இதில் சாம்பிள் இதில் இருக்கிற எல்லாமே இருக்கா உங்கள்கிட்ட, அல்லது வேற என்ன நீங்கள் ரெடி பண்ண வேண்டி இருக்கா? என்ன முடிஞ்சுது இப்போ ஒரு கொஞ்சம் குறுகிய இவ்வளோ தான் இப்போ என்னட்ட இருக்குது. அதை விட நியூ இயருக்காண்டி கொண்டே சேல் பண்ணிட்டு வந்து நாங்கள். மற்றது இனித்தான் மிச்சம் எல்லாம் செய்யணும். இதில் வந்து டேட்ஸில் பிக்கல் செய்திருக்கேன். பாருங்க, இங்கே பாருங்க, பேரிச்சம்பளம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பேரிச்சம்பளம் ஊறுகாய் உண்மையில சரியான சுவாரஸ்யமா இருக்கு. எலுமிச்சை இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஊறுகாய். எலுமிச்சை ஊறுகாய் அம்மா இது செய்யல, நான் பக்கத்தில் நானும் பட்டி கொடுத்துருக்குறேன், பார்த்துருக்குறோம். உண்மையில இதுன்ற டேஸ்ட் தெரியும். அதில் இருக்கு அந்த கிரீன் கலரில் இருக்கிறது, இது வந்து இல்லை இல்லை மூலிகை கோப்பி என்று சொல்லி ஒரு 11 விதமான மூலிகை போட்டிருக்கேன். இதுக்கு 11 விதமான மூலிகைகள். அப்பா, மூலிகை கோப்பி இது வந்து சரியா விரும்பி வாங்குறாங்க இப்போ என்னட்ட. இது என்ன முக்கியமான இருக்கு முக்கியமான வந்து நான் இதுக்கு கோப்பி போடுறேன் இல்லை, கோப்பி போடுறேன். மற்றது உடம்புக்கு உடம்புல இருக்கிற நோய்களை குணப்படுத்தக்கூடிய விதத்துல வந்து இதுக்கு மூலிகைகள் போட்டிருக்கேன். இதுல தெரிகிறது மல்லியும் இஞ்சியும் தெரியுது, வேற சுக்கு, அதில் முக்கியமான மூலிகை வேர்க்கம்பு அதில் போட்டிருக்கேன். லண்டன்லேருந்து ஒரு அக்காவால் வந்தவ இது சாம்பிள் தாங்க குடிச்சு பார்க்கன்னு சொல்லி கேட்க, அப்போ நாங்கள் சாம்பிள் கொடுத்தது. 3 கிலோ தாரீங்களோம்மான்னு கேட்டா. 3 கிலோவா? 3 கிலோ ஒன்னிட்டு போறா. இதுல எங்களாலேயே நம்பலாம் போயிட்டு என்றால் எல்லாரும் கொஞ்சம் தான் வாங்குவாங்க. 3 கிலோ வேணும் எனக்குன்னு சொல்லி அப்ப 5 கிலோ திரிச்சேன் நான். 3 கிலோ அவங்க போயிட்டு மிச்சம் சேர்ந்து தங்கட சொந்தக்காரருக்கு இன்னும் 1 கிலோ வண்டி கொடுத்தவா. மிச்சத்தை வந்து நான் மற்ற ஆட்களுக்கு வேற இதே மாதிரி அவ போலே வேற ஆக்கிரம் வந்த இடத்துல 1/4 கிலோ அப்படி பண்ணிட்டு போனேன். கடையிலுக்கும் கொடுக்குறீங்களா? கடையிலுக்கு நானா இந்த கண்காட்சிகளுக்கு போற நேரம் வந்து கொண்டே நான் விற்பேன். மற்றபடி இதுன்ற கொஸ்ட் வந்து இவ்வளவு வந்து எங்களுக்கு முடியுதா இப்ப இதுல இதை கொண்டே கடையில கொடுக்க அவைக்குமே நீ லாபம் வைக்கணும். சின்ன சிக்கல்களால நான் வீட்டை வார வைக்க கேட்டு கொடுத்து கொள்றது. விடையில நான் இதை இனிமே காலத்துல பாப்பேன். நீங்களே ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமே ஒரு காலத்துல. உங்களோட ப்ராடக்ட் லக்ஷ்மி அந்த கடையின் பேரை வச்சு வளர்ந்து வர காலத்துல பாப்போம். சந்தர்ப்பம் கிடைச்சதுண்டா உங்களுக்கு நியாயமான விலையில மக்களுக்கு போய் சேரும். உங்களுக்கு மாதிரி பிரச்சனை இல்லாம இருக்கும். இன்னொரு லாபம் வச்சு வைக்க விலை கூடி அது உங்களோட இதுக்கு ஒரு விலை கூட. அந்த மாதிரி இதே வந்து எங்களுக்கு 1100 1000 ரூபாய்க்கு நாங்கள் வித்தாலும் 1100 ரூபாய் தான் அடிச்சு போட்டு கடைக்கு கொடுக்க வேண்டி வரும். அதால நான் நார்மலாவே நான் அதே இதே பொறுமதி கொஞ்சம் கூடவே இருக்கிறதால கடையில கொடுக்கண்டேக்கே நீ அவைக்கும் ஒரு லாபம் வச்சு நாங்கள் கொடுக்கணும். அப்ப இதே ஏற்கனவே கூடன்றதால நானே நேரடியாக நீங்களே விற்கக்கூடியதா இருக்கேன், விற்க வேண்டியதா இருக்கு. விற்க வேண்டியதா இருக்கு. இதை விட கூட இருக்கு வகைகள். ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டோக்கை தான் வந்து சொல்லி கொண்டிருக்கிற ஆண்டி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து சம்பல், இது வந்து இறால் சம்பல் இல்லை தேங்காய் போட்டும் சாப்பிடலாம், போடாமையும் சாப்பிட்டு கொள்ளலாம். இது வந்து நல்லா இருக்கும். கூடுதலாக எல்லாரும் இது வந்து உரைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால தாங்கள் நேரடியாகவே சாப்பிடலாம். இறால் சம்பல் இருக்கு. மற்ற இது வந்து எல்லாம் இறால் தான், சின்ன சைஸில் இருக்குன்னு. வேற வேற என்ன சம்பல் செய்யற நீங்க? நெத்தலி சம்பல் செய்யறேன் நான். நெத்தலி மாசி செய்யறது இப்ப எல்லாமே முடிஞ்சது. இப்ப இவ்வளவு தான் என்கிட்ட இருக்குது. ஸ்டாக்ல இருக்கிறது வந்து இவ்வளவு தான் இப்போதைக்கு. ஏன்னா இன்றைக்கு கொண்டே ஒரு 10 கடைக்கு போட்டு வந்துட்டோம். அப்ப அதால கைவசம் இப்ப இவ்வளவு தான் இருக்குது. வெளிநாட்டுல இருந்து யாரும் போன் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் பண்ணினா நீங்கள் அதுக்குரிய மாதிரி அவங்க சொல்ற எல்லாம் செஞ்சு கொடுப்பீங்களா? கொரியல் இது வரைக்கும் ஒரு 25 நாடுகளுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறேன். 25 நாடுகளுக்கு இதுவரைக்கும் அனுப்பி கொண்டிருக்கணும். பாருங்க, இன்னும் இது வந்து விரும்பப்பட்டு கொண்டு தான் இருக்குது. நிச்சயமா
இந்த வளர்ச்சி பாதையில போய் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்னு நாங்கள் நம்புறோம். இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எல்லாத்தையும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இன்றைக்கு வந்து 2024 முதலாம் மாதம் 1ஆம் தேதி இன்றைக்கு நியூ இயர்ன்றதால இந்த இருக்கிறதில் வச்சுக்கொண்டு ஒரு உங்களுக்கு காட்டியிருக்கு இந்த ஊறுகாயில பற்றி. இனி வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து இறால் ஊறுகாய். ஓகே, இப்போ பாலா வந்து டேஸ்ட் பண்ணி சொல்ல போறாரு எப்படி இருக்குன்னு சொல்லி. எப்படி இருக்கு பாலா? முகத்துல தெரியுது, சிரிப்புலயே தெரியுது. என்னட்ட அதிகம் விற்பனையாகிற பொருள் வந்து மிக்ஸ் ஊறுகாய் இப்போ சாப்பிட போறாரு பாலா. பாலா தான் எங்க சீஃப் செஃப். என்ன பாலா வார்த்தை வருது இல்லையா? இப்படி உங்களை விடையில அது நான் பாரு நடத்துவது. நீங்களே உள்ள இதுல அவருக்கு தந்தது எனக்கும் தரணும். இது என்ன இது? இது மிக்ஸ்ட். மிக்ஸ். மிக்ஸ் ஊறுகாய் எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். இந்த ஊறுகாய் போடுறதுக்குள்ளே ரெடி ஆயிடு வாய். ஊரு தானே அது, ஊறுகாய் அப்படி தானே. ஓகே, எப்படி இது இருக்குன்னு என்ன இது மிக்ஸ் ஊறுகாய் என்னென்ன இருக்குதுல? நண்டு, இறால், கணவாய். நண்டு, இறால், கணவாய் 3 இருக்காம். டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தரமா இருக்கு. இந்த ஊறுகாய் உப்பு கூட இருக்குன்னா உப்பு கூட மாதிரி தெரியல, அளவா இருக்கு, கறிமாயே இருக்கு. இது கணவாய். இது கணவாய். இந்த இரவு சாப்பிடவே இல்லை போல வீட்டு. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. இது வந்து உண்மையிலேயே நாங்க இந்த ஒன்றும் வேற ஒன்றும் சேர்க்கறது இல்லை, இப்படியே சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு நினைக்கிறேன். நெத்தலி. நெத்தலி ஊறுகாய் எல்லாத்தையும் அப்படியே தொடர்ந்து சாப்பிட்டு எனக்கு அந்த கதை வருது இல்லை. சூப்பரா எல்லாமே நல்லா இருக்கா. நீங்க சொன்னீங்க மிக்ஸ் கூட வாங்குவாங்க. எல்லா சுவையுமே அதுல இருக்கு. நீங்க சாப்பிட போறீங்களா? பாலா குழம்புறாரு. பாலா அடுத்து இது சாப்பிட்டு இல்லை, அதை முடிச்சிடும். இறால் ஊறுகாய், தனி இறால் சாப்பிட போறோம். இறாலா இது? வித்தியாசமான டேஸ்ட் கொண்டு வரும். இறால் உருண்டை உருண்டையா இருக்குமில்ல, சின்ன சின்ன இது நாங்க மிக்ஸில அடிச்சிட்டு தான் போடுவோம். மிக்ஸ் பண்ணி தனி இறாலா போட சரி கட்டாது. இறால் தான் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி போட்டு போடுவோம். கொஞ்சம் அரைச்சி போட்டு போடுவாங்க. இது நண்டு, தனி நண்டு வளம். பாத்தீங்க, நண்டு ஊறுகாய் முதலா வாழ்க்கையில, அதாவது பிறந்து எத்தனை வருஷம் சொல்ல மாட்டேன், வயசு சொல்ல மாட்டேன், பிறந்து இவ்வளவு காலமாச்சு இன்றைக்கு தான் இப்படியான ஊறுகாய்கள் எல்லாம் சுவைச்சு பார்க்குறேன். இதுக்கு முதல் அந்த எங்கள்கிட்ட எலும்பிச்சை ஊறுகாய் அம்மா காயப்பட்டு பாசெல்லாம் களவெடுத்துன்றதா என்னண்டு இப்போ இவ்வளோ நல்லா இருக்கும். இது நண்டு ஊறுகாய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க ஊறுகாய் தெரியுதா? டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நண்டு ஊறுகாயை. உண்மையாக தரமாக இருக்கேன். மிஸ் பண்ணாங்க கண்டிப்பாக நம்பர் எல்லாம் போடுவோம், கீழே வாங்கி சுவைச்சு பாருங்கள். எந்த நேரமும் எதையும் நீங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இப்படி இந்த கருவாடு வேணுமா, பாறை மீன் வேணுமா, சீலா மீன் வேணுமா, நண்டு வேணுமா, இறால் வேணுமா, கனவா வேணுமா, சிக்கன் வேணுமா, பீஃப் வேணுமா, இனி அதுக்கு மட்டனுமாக செய்ய போயணும்னு சொல்லி எல்லாமே இல்லை எந்த நேரமும் நீங்கள் சாப்பிடலாம். முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிறாங்களுக்கு இது பெரிய அளவு கை கொடுக்கும். ஏன்னா அங்கே வாங்க போகிறீங்கன்னா சரியான விலையாக இருக்கும். இங்கே ஆர்டர் பண்ணி நீங்கள் பார்சல் மூலம் எடுத்துக்கொள்ளலாம். நம்பர்களை போடுவோம் டிஸ்கிரிப்ஷனில், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட சொந்தக்காரர் எல்லாருக்கும் சொல்லி நீங்கள் வாங்க வைப்பீங்க, அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இது மாசி மாசி ஊறுகாய். பாலா கிளம்புறீங்களே தானே? சரி, எல்லாமே சொல்லி வேலை இல்லை, அவ்வளவு நல்லா இருக்கேன். மாசி ஊறுகாய் அப்புறம் நீங்கள் நினைக்கக்கூடாது இப்படி சொன்னா ஆண்டி தருவான்னு சொல்கிறானோ ஒன்று நினைக்கக்கூடாது. செம்மையா இருக்கா உண்மையிலேயே. பாலா அடுத்து நீங்கள் வர போறீங்களா? இது கருவாடு.
இல்லை கருவாடில் செய்கிறது. கட்டாப்பாறையா? கட்டாப்பாறை. இதில் தான் அந்த உப்புத்தன்மை உங்களுக்கு தெரியும். இது கருவாட்டில் செஞ்ச ஊறுகாய். என்ன ஏற்கனவே கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதோட கொஞ்சம் கொஞ்சம் கூட இருக்கும். பார்ப்போமே. சாப்பிட்டீங்கன்னா சரியா வரும். கொஞ்சம் மற்றதில் விட கொஞ்சம் உப்பு சுவை கூடவா இருக்கு. ஏன்னா இது கருவாட்டில் செஞ்ச பாறை மீன் ஊறுகாய். பாறை மீன் ஊறுகாய் இருக்கு. அதுவும் கண்டிப்பாக சாப்பிடுவேன். சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்காண்டு. ஆமாம், இவர் பெரிய செஃப் சொல்லி கொண்டிருக்கிறாருன்னு யோசிக்காங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இது எனக்கு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். கூடுதலாக என்னை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக வந்து வெளியில் இருக்கிறார்கள் தான் இது. அவசரத்துக்கு வேலைக்கு போகிறோன்னா என்ன பஸ்ஸில் இருந்து சாப்பிட்டு போகலாம். அங்கே ஊறுகாயாக இருக்கும். அப்போ அதை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இப்போ அந்த என்ன சொல்கிறது பிரெட் இருக்குது தானே, பிரெட் நடுவில் ஊறுகாயை போட்டுட்டு டோஸ்ட் பண்ணி போட்டு போயக்கே நீங்கள் சாப்பிட்டு கொண்டு போகலாம். அவசரமாக போகிறேன்டா. இந்த வீடியோ பெரிய வீடியோவாக இருக்கிறதால பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. பார்ட் 2 நாளைக்கு கண்டிப்பாக நான் போடுவேன். பாருங்க, அதில் ஃபோன் நம்பர் மற்றது கண்டக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். நிச்சயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கோ. பார்ட் 2 நாளைக்கு எதிர்பாருங்கோ. புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நன்றி.